கிரிஷ சமாகமன் கோட்டி ஹத்தக் அவபாவித்த கலை நாமல்ட சிதாசி என்பதாக இந்த செய்தி அத பத்திரிகையில் இன்றைய தினம் தரப்படுகிறது. நாமல் ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டிருக்கிற அறிவித்தலாக இது அமையப்பெறுகிறது. எனவே ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று தவறாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பது இந்த செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது. எனவே இது தொடர்பான மேலதிக தகவலை நாங்கள் அவதானிக்கும் போது சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இதற்கான உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார். ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து ரூபாய் 70 மில்லியன் பெற்று முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான சட்டமாதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிறது. இதனிடையில் நாமல் ராஜபக்சவுக்கு குற்றப்பகிர்வு பத்திரத்தை கையளிக்கவும் குற்றச்சாட்டுகளை வாசித்து காட்டி வழக்கு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காகவும் இவ்வாறு 18ஆம் தேதி மன்றில் ஆஜராக நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவு பிறப்பித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து நாமலுக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட்டன. இந்திய நிறுவனமான கிரிஷ் குழுமம் ரக்பி விளையாட்டினை மேம்படுத்தும் முகமாக போட்டித் தொடர் ஒன்றினை நடாத்த கடந்த 2013ஆம் ஆண்டு வழங்கியதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாய் நிதியினை தவறாக தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்தினார் என தொடரப்பட்டுள்ள வழக்கில் முன்னர் நாமல் ராஜபக்சே கைதாகி கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். எனினும் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் இருக்கிறது என்பது இங்கே நாங்கள் குறிப்பிடத்தக்கது.